என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த புதன்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை அன்போடு சந்திக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சூழ்ச்சியால் உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நபரை இன்று நீ சந்திக்க போகிறாய். மீண்டும் இவரிடமிருந்து ஒரு அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்குள் இருந்து நீ உன் வாழ்க்கையை இப்பொழுது மீட்டெடுத்திருக்கிறாய் என்பதனை உன் அம்மா நான் சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை யோசித்து மனம் கலங்கும் நேரம் அல்ல. ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளாக மாறியது. இப்பொழுது அதிலிருந்து மீண்டு நீ உனக்கான நன்மையை பெறுவதற்குரிய நேரத்தை இப்பொழுது காண தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ கவனமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி சொல்வது போல இன்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஆழமாக என்னவென்று கவனிக்க வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது, உனக்கான வெற்றி இது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய காலங்கள் இனிமேல் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய இந்த அன்பை கொண்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை தரத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் நமக்கு எப்படியும் மாறலாம், எந்த சூழ்நிலையும் நம் வாழ்க்கையை எப்படியும் மாற்றலாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ முழுக்க இதை என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலங்களை நீ உணரும்போது உன்னை ஆட்டி படைத்த சில விஷயங்கள் இனிமேல் உன் கண்களுக்கு சரியாக தோன்றும். இதுவெல்லாமும் நடக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமும் மாறி நமக்கு கெடுதல் நடந்திருக்கும். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் தாண்டி வந்த எல்லா பிரச்சனைகளும் தான் அதற்கு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நாம் தாண்டி வந்த அத்தனை சோதனைகளும் தான் அதற்கு காரணம் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய். உன்னை தேடி வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க இனிமேல் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை மேன்மைப்படுத்தாமல் போகாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும். மேலும் பல இன்னல்களையும் வேதனைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை மிக விரைவாகவே மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பல துன்பங்களையும் பல துயரங்களையும் தாண்டி நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க கவனமாக புரிந்து கொள். எதிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. எந்த இடத்திலும் உன் மனதில் தோன்றும் நல்ல சிந்தனைகளை யாருக்காகவும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதானே உண்மை. இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைக்கும் என்பதுதானே உண்மை.
அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நீ புரிந்து கொண்டாயானால், உனக்கான தருணங்களை நீ ஏற்றுக்கொண்டாயானால், இந்த தாயின் அன்பு உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற எந்த ஒரு உறவையும் மீண்டும் உன்னிடம் சேர்த்து வைக்கும் என்பதனை மறந்து விடாது. ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே புரிந்து வைத்திருக்க வேண்டும். எது உனக்கு சரி, எது உனக்கு தவறு, எது உன் வாழ்க்கைக்கு அவசியம், எது உன் வாழ்க்கையின் அனாவசியம் என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். இதையெல்லாமும் பார்த்து பார்த்துதான் உனக்கு நான் செய்து கொண்டும் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் சுற்றிலும் உனக்கு நான் என்ன நடத்துகிறேனோ அதை எல்லாவற்றையும் நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் எதையும் நீ தொலைத்து விடாது. எல்லாமுமே உனக்கானதாக நிச்சயமாக நான் நடத்தி தரும் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாது. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அவசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இனி என்ன நடக்குமோ என்பதனை எல்லாமும் யோசித்து நாம் மனம் கலங்குவதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் வெற்றியை மட்டுமே ஈட்ட வேண்டும். நம்முடைய விருப்பங்களை நாம் நடத்திவிட வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நடந்துவிட வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். நடப்பதை உணர்ந்து வாழும் நாட்களை புரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழும் இந்த நேரம் உனக்கான புரிதலோடு இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் எப்பொழுதும் உனக்கான ஒரு மகிழ்ச்சி மறைந்து கிடக்கிறது என்பதனை மறக்காது. உனக்கான ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கிறது என்பதனை நீ மறக்காது. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதுதானே உண்மை. நீ விலகி நின்றாலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுப்பது தானே உண்மை. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காது. உனக்கான தீர்வுகளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான மகிழ்ச்சியை நீ நிம்மதியோடு ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினாலே அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்பொழுது நீ சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை உனக்கு கொடுக்க போகிறது. இந்த முடிவுகள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணங்கள் உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனையிலும் நீ உணரக்கூடிய சில விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தாமல் போகாது. இத்தனை நிலையிலும் என் பிள்ளை அடையக்கூடிய வெற்றி நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே நான் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த காலம் இனி முற்றிலுமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் காலமாக மாறிவிட்டது. இனி என் பிள்ளை இங்கு தொலைப்பதற்கென்று எதுவும் இல்லை. என் பிள்ளை இழந்து நிற்கின்ற விஷயங்கள் இனி அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு புரிதலையும்
நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை இனி உனக்கென்று இந்த சூழ்நிலைகள் நடத்தும் பொழுது இதையெல்லாமும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் கடந்த ஒரு நன்மைக்கு உன்னை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உனக்கான நல்லதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி உனக்கு நடக்கக்கூடிய இந்த அதிசயங்களை நீ சத்தியமாக உணரத்தான் வேண்டும். இல்லை என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கான வாழ்க்கை தருவதற்குரிய நேரம், உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ நிச்சயமாக பெறக்கூடிய நேரம், எந்த நிலையிலும் நின்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காது. சந்தோஷமான ஒவ்வொரு நொடிகளையும் நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உனக்காக நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உன் வாழ்க்கை என்று நிச்சயமாக நீ உறுதி சொல்வாய். முடியாது என்று நீ நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான நேரத்தில் தெளிவான பல விஷயங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்வது போலத்தான் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் நீ விரும்பியதை அடைந்தே தீருவாய் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல்மாற்றங்களை கொடுக்க வந்துவிட்ட இந்த காலம், இனிமேல் என் பிள்ளை நீ எதிலும் பின்வாங்கி விடாது. நீ எதையெல்லாமும் முடியாது என்று நினைத்தாலும் அதையெல்லாமும் ஒருபோதும் இனி நீ விட்டு விடாது. உனக்கு சரியான நேரம், தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதை சொல்வாலும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அடுத்தவர்களின் நலனை பற்றி இங்கு யாரும் யோசிப்பதில்லை. மற்றவர்களுக்கு நல்லது நடத்த யாரும் நினைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நேரமும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். இனிமேலும் என் பிள்ளை இது போன்ற ஒரு நிலையில் நீ இருக்க மாட்டாய். இது போன்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நீ எதிர்கொள்ள மாட்டாய். உனக்கான காலம் உனக்கு அத்தனையையும் இனிமேல் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் பொழுது நீ அதிலிருந்து உன்னை யாரென்று புரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்லக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம், இனிமேலும் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். அவ்வளவு சுலபமாக இதனை நீ கடந்து விட முடியாது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும்படியான சில சந்தர்ப்பங்களை உனக்கு தரத்தான் வேண்டும் அல்லவா? நீ தொலைத்ததற்கெல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியும் நிச்சயமாக இனிமேல் கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? சூழ்ச்சியினால் உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? சூழ்ச்சியினால் உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த உறவு யார் தெரியுமா? என் குழந்தையே, அது யாருமல்ல, உன்னுடைய குலதெய்வம்தான். இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அதற்கு காரணமும் நீதான். ஏனென்றால் உன்னிடத்தில் பேசுகின்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை முழுமையாக நம்பி இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வரும் பல நேரங்களை நீ இவர்களுக்காக விட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த பிரச்சனைகளும்
என் பிள்ளை யோசித்த விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திருக்கிறது என்பது போல இனி நடப்பது இந்த தெய்வத்தை உன் அருகில் நிறுத்த வேண்டும். வேண்டும் என்றே உன்னிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி தெய்வத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளை மாற்றி உனக்குள் தீமையான எண்ணங்களை புகுத்திய மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். தேவையற்ற விஷயங்களை உனக்குள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தை நீயே சந்தேகப்படும்படியான ஒரு நிலையை உனக்கு தந்து விட்டார்கள். எனக்கெல்லாம் எங்கே தெய்வம் நடத்துகிறது என்பது போல நீயே பேசிக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மை. நீ நினைத்தது போல உனக்கு எந்த நல்லதும் நடக்காமல் போய்விட்டதே என்று நீ கோபம் கொண்டது யார் மீது தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மீது. உன்னுடைய கோபம் முழுக்க முழுக்க உன் தெய்வத்தின் மீது திரும்பி விட்டது என்பதுதான் உண்மை. உன்னுடைய கோபம் முழுக்க முழுக்க தெய்வத்தின் மீது திரும்பியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உனக்கு கொடுத்த அன்பையும் அது பொய்யாக்கியது போல நீ பேசத் தொடங்கிவிட்டாய். குலதெய்வம் உன் மீது கொண்ட அன்பை நீ சந்தேகித்ததன் பொருட்டு உன் குலதெய்வமும் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது. இந்த மனிதர்கள் யாரென்று நினைக்கிறாய்? இவர்கள் எல்லாம் தீய சக்தியின் பிடியில் இருக்கும் பிள்ளைகள். தீய சக்தி உன்னை உன் தெய்வத்திடமிருந்து பிரிப்பதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்லி உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை கலைத்து உன்னை உன் தெய்வத்திடமிருந்து பிரித்து உன்னை வேண்டும் என்றே சோதிக்கிறது. இப்படி ஒரு சோதனை உனக்கு நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான பல கேள்விகள் உனக்குள் வரும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்குள் பல யோசனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உனக்குள் தந்த காயங்களை எல்லாமும் நீ மறந்துவிட்டு இப்பொழுது உனக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களின்படி தெய்வத்தை எப்பொழுதும் சந்தேகப்படாமல், தெய்வத்தின் மீது எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாமல், நமக்கு நம் தெய்வம் தருவது நம் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாமும் சரியாக எதிர்கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் நிச்சயமாக உறுதியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் இனி என் பிள்ளை நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. நிம்மதியோடு எதையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காது என்று இங்கு எந்த விஷயங்களும் இல்லை. உன் தெய்வம் உன்னை விட்டு சூழ்ச்சியால் பிரிக்கப்பட்டதை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொண்டது உண்மை என்றால் இனி ஒருபோதும் இவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லாத ஒரு நிலைக்கு நீ இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பாய் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கட்டும் என்றும் என்றென்றும். எப்பொழுதும் போல உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய விருப்பங்களும் நீ நினைத்தது போல உன் கைகளில் வந்து சேரட்டும். என் பிள்ளை, எதையும் தொலைத்ததற்காக இனியும் வருந்தாதே. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் நீ உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான், அதை அனுபவிக்கும் பொழுதுதான் இனிமேல் இது போன்ற தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் வரும். அதுவரையிலும் அதை பற்றிய எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் மிகவும் ஒரு அழுத்தமான உணர்வை உனக்கு கொடுக்காது. உன்னுடைய அனுபவம் மட்டுமே அதை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி என் பிள்ளைக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன் மனதிற்குள் பதியும் என்றால் நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவான விஷயங்கள் உனக்கு சரியான உண்மைகளை இனிமேல் கொடுக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. எந்த இடத்திலும் என் பிள்ளையின் விருப்பங்களை
நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு